ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் போது ரெண்டு வெவ்வேறு இந்தியாக்கள் கண் விழிக்குது. ஒரு இந்தியா சிட்டியில் ஒரு உயரமான பில்டிங்கில் கண் விழிக்குது. அங்கே முதல்ல செல்ஃபோனில் ஸ்டாக்ஸ் பற்றின தகவல்கள் சரிபார்க்கப்படுது. இன்னைக்கு மார்க்கெட் திறந்ததும் லாபம் எவ்வளோ கூடும் அப்படின்னு மனசில் கணக்கு ஓடுது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு இந்தியா ஒரு தொலைதூர கிராமத்தில் ஒரு சின்ன குறுகலான குடிசையில் கண் விழிக்குது. இன்னைக்கு கூலி வேலை கிடைச்சா சாயங்காலம் வீட்டில் சோறு சமைக்கலாமே அப்படின்னு குடிசையில் இருக்கிறவர் நினைக்கிறார். ஒருத்தர் லாபத்தை எதிர்பார்க்கிறார், இன்னொருத்தர் அன்றாட உணவுக்கே எதிர்நோக்கி இருக்காரு. வளர்ச்சியை நோக்கி நகரும் இந்தியாவில் தூரங்களை இணைக்கிற பாலங்களும் சாலைகளும் அமைக்கப்படுது. ஆனால் ஒரு ஆழமான பள்ளமும் இருக்கு. அது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான ஒரு பள்ளம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புல பேசுவோம், வருமான ஏற்றத்தாழ்வு. ஏன்னா நாட்டுடைய 10% தேசிய வருமானத்துல 58% கிடைக்குது. ஆனா பாதி மக்கள் 15% வாழ்க்கையை நடத்த போராடுறாங்க. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான வருமான இடைவெளி ஏன் இவ்வளவு ஆழமா மாறிடுச்சு? இதுக்கு பின்னால உள்ள காரணங்கள் என்ன? தீர்வு எங்க மறைஞ்சிருக்கு? இதை விரிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. வருமான ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஒரு சமூகத்துல அல்லது நாட்டில் மக்களோட வருமானத்தில் உள்ள வேறுபாடு. சிலர் ரொம்ப அதிகமாகவும் பெரும்பாலானோர் ரொம்ப குறைவாகவும் சம்பாதிக்கும் போது இதை வருமான ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்றோம். வருமான இடைவெளி ரொம்ப ஆழமாகும் போது சிலர்கிட்ட பணத்தை எண்றதுக்கு நேரம் இல்லாமலும் சிலர்கிட்ட மாச கடைசியில எண்றதுக்கு பணமே இல்லாமலும் இருக்கும். ஒரு பக்கம் அரண்மனை, இன்னொரு பக்கம் நடைபாதை. ஒருத்தர் தட்டுல விருந்து, இன்னொருத்தர் தட்டு காலியா இருக்கு. இதுதான் வருமான ஏற்றத்தாழ்வு. இந்தியாவுடைய நிலை பத்தின ஒரு புள்ளி விவரங்கள். உலக ஏற்றத்தாழ்வு அறிக்கை 2026 படி இந்தியாவோட 1% மக்கள் கிட்ட நாட்டோட மொத்த சொத்துல சுமார் 40% இருக்கு. பெரிய பணக்காரர்கள் 10% கிட்ட சுமார் 65% சொத்து இருக்கு. வருமான இடைவெளியிலும் பெரிய வித்தியாசம் இருக்கு. டாப் 10% பணக்காரர்கள் தேசத்தோட மொத்த வருமானத்துல 58% பெறுறாங்க. கீழே இருக்கிற 50% மக்களுக்கு வெறும் 15% மட்டும்தான் கிடைக்குது. இதோட அர்த்தம் என்னன்னா, கைப்பிடி அளவு பணக்காரர்கள் ரொம்ப அதிகமாகவும் நாட்டோட பாதி மக்கள் ரொம்ப குறைவான பணம் சம்பாதிக்கவும் முடியுது. பிரெஞ்சு பொருளியலாளர்களான லூக்கஸ் சான்செல் அப்புறம் தாமஸ் பிக்கெட்டி என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைய இந்தியாவில் பணக்காரர்கள் ஆட்சி நடக்குது. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தை விடவும் அதிகமாயிடுச்சு. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தை விடவும் ரொம்பவும் அதிகமாயிடுச்சு. இந்தியா வருமான ஏற்றத்தாழ்வில் உலகுடைய முன்னணி நாடுகளில் ஒன்றா இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வு அறிக்கையில் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் பெண் தொழிலாளர்களுடைய பங்களிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. வெறும் 15.7% பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க. பாதி மக்கள் பொருளாதார ரீதியாக வெளியே இருக்கும்போது ஏற்றத்தாழ்வு வெறும் பணக்காரர்கள் ஏழை அப்படின்னு மட்டும் இல்லாமல் பாலின ஏற்றத்தாழ்வாகவும் மாறிடுச்சு. சர்வதேச அமைப்பான ஆக்ஸ்ஃபாம் தன்னோட ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனா தொற்று நோய் காலத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட தலைவர் முகேஷ் அம்பானி ஒரு வினாடியில் சம்பாதிச்சது அவ்வளவையும் சம்பாதிக்க ஒரு ஸ்கில் இல்லாத ஒரு தொழிலாளர்கள் குறைஞ்சது 3 வருஷங்கள் தேவைப்படும். உண்மையில் இது ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரு அமைப்புடைய நிலை தான் இது. இந்த இடைவெளி ஏன் இவ்வளோ ஆழமாயிடுச்சு? இதோட வரலாறை பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்க சுமார் 100 வருஷங்கள் பின்னோக்கி போகணும். 1922 பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் வருமான வரி சட்டத்தை அமல்படுத்துச்சு. அப்போ இருந்தே மக்களுடைய வருமானம் தொடர்பான புள்ளி விவரங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. அந்த காலத்தில் இந்தியாவோட ரொம்ப பணக்கார 1% மக்கள்கிட்ட நாட்டோட மொத்த வருமானத்தில் 13% இருந்துச்சு. 2 உலக போர்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு 20%க்கும் அதிகமாக ஏறிடுச்சு. இருந்தாலும் 1940களில் இதில் ஒரு ஷார்ப்பான வீழ்ச்சி ஏற்பட்டு சுதந்திரம் பெற்ற காலத்துக்கு மீண்டும் 13%க்கு வந்துச்சு. சுதந்திரத்தோட நூற்றாண்டுகளாக நாட்டை சூறையாடின ஆங்கிலேயர்கள் திரும்பினாங்க. ஆனால் அவங்க வெறுங்கையோடு போகலை. ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் இருந்தப்போ சுமார் $65 ட்ரில்லியன் மதிப்புள்ள செல்வங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த தொகை ரொம்பவும் அதிகமாக இருந்தது. இதை 50 பவுண்டு நோட்டுகளாக வச்சா முழு லண்டன் நகரத்துடைய நிலத்தை சுமார் 4 முறை மூட முடியும். இந்த பெரிய சூறையாடலுக்கு பிறகு இந்தியா ஒரு பொருளாதார பயணத்தை தொடங்குச்சு. குடியரசாக மாறின பிறகு படிப்படியாக நிலைமைகள் மாறத் தொடங்குச்சு. குறிப்பாக 1960லேருந்து 80 வரையிலான காலகட்டம் வருமான ஏற்றத்தாழ்வு குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அறியப்படுது. இந்த காலகட்டத்தில் ஏழைகளோட வருமானம் பணக்காரங்களை விட வேகமாக வளர்ந்துச்சு.
டாப் 1% பணக்காரர்களுடைய வருமானத்தில் எதிர்மறை வளர்ச்சி காண முடிஞ்சது. இதனோட விளைவாக 1982 ஆண்டு வரைக்கும் இவங்கக்கிட்ட மொத்த தேசிய வருமானத்தில் சுமார் 6% மட்டும்தான் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி நிகழ்ந்துச்சு அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது. பெரும்பாலான நிதி வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னால் அரசோட சோஷியலிஸ்ட் கொள்கை இருந்துச்சு. அரசு ரயில்வே, விமான சேவை, அப்புறம் எண்ணெய் போன்ற முக்கியமான துறைகளை தேசியமயமாக்கி தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிச்சு. சந்தைக்கு கடுமையான விதிமுறைகள் வகுக்கப்பட்டுச்சு. அதோட பணக்காரர்கள் மேலே அதிகப்படியான வரி விதிக்கப்பட்டுச்சு. 1973 மேல் வரி விகிதம் 97% வரைக்கும் இருந்துச்சு. இதோட தாக்கம் என்னன்னா, பணக்காரர்களோட முறைகேடான அதிக வருமானம் நோக்கம் குறைஞ்சது. பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி குறைய தொடங்குச்சு. ஆனால் அது நேர்மறையான மாற்றம் அதிக காலம் நீடிக்கலை. 1991 எல்லாம் மாறிடுச்சு. 1980களின் தொடக்கத்துடனே காலமும் நிலைமையும் மீண்டும் வேகமாக மாற தொடங்குச்சு. பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடங்குச்சு. அப்புறம் 1991 தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், அப்புறம் உலகமயமாக்கல் அப்படிங்கிறதெல்லாம் அமல்படுத்தப்பட்டுச்சு. உலகத்துக்கு இந்தியா தன்னோட சந்தையை திறந்தது. தனியார் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வேகமாக கூடுச்சு. முன்னாடி பெரும்பாலான துறைகள் அரசு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இப்போ அங்கே எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு கை மாறுச்சு. தகவல் தொழில்நுட்பம், நிதி, அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைகள் வளர்ந்தன. இதனால் அதிக கல்வி கற்ற அப்புறம் உயர்திறன் படைத்தவங்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்க தொடங்குச்சு. ஆனால் இவங்களோட எண்ணிக்கை ரொம்பவும் குறைவாக இருந்துச்சு. திறன் குறைவான தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு. அவர்களோட வருமானமும் அவ்வளவா வளரலை. ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வேலை செஞ்ச தொழிலாளர்கள் பின்தங்கினாங்க. இதை திறன் இடைவெளி அப்படின்னு சொன்னாங்க. இது வருமான ஏற்றத்தாழ்வை உயர்த்துச்சு. இங்கிருந்தே பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில இருந்த இடைவெளி மீண்டும் விரிய தொடங்குச்சு. மூலதன வருமான உயர்வும் ஏற்றத்தாழ்வும் அதிகரிக்க ஒரு முக்கியமான காரணமாக மாறுச்சு. பணக்காரர்கள் பணத்திலிருந்தே பணம் சம்பாதிக்க தொடங்கினாங்க. சம்பாதிக்க புதிய வழிகள் வந்துச்சு. பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், அப்புறம் வணிகத்தில் முதலீடு அதிகரித்தது. ஏற்கனவே சொத்து வச்சிருந்தவங்க சொத்து வேகமாக வளர்ந்தது. அரசும் அதிக வருமானத்தின் மீதான வரியை முன்ன இருந்ததை விட குறைச்சது. இதனால பணக்காரர்கள் மேலும் பணக்காரங்க ஆனாங்க. தாராளமயமாக்கல் இந்தியாவை வளர்த்தது உண்மைதான். ஆனால் அதோட ஒரு கேள்வியையும் எழுப்புச்சு. இந்த வளர்ச்சி எல்லாருக்கும் சமமானதா இருந்துச்சா, இல்லை சிலருக்கு மட்டுமா இருந்துச்சா? வாய்ப்புகள் கூடின, ஆனால் எல்லாருக்கும் சமமானதா இல்லை. சம்பாதிக்க புதிய வழிகள் வந்தன, ஆனால் அவை பணக்காரர்களிடமே அதிகமாக இருந்துச்சு. வளர்ச்சியும் சில தேர்ந்த நகரங்களுக்கு மட்டுமே மட்டுப்பட்டது. டெல்லி, மும்பை, பெங்களூரு, அப்புறம் ஹைதராபாத் வேகமாக வளர்ந்துச்சு. ஆனால் பல கிராமங்கள் அப்புறம் பின்தங்கிய மாநிலங்கள் வழக்கத்தை விட பின்தங்கிட்டாங்க. 2000 இது பணக்காரர்களுடைய யுகம். வல்லுநர்கள் இதை பணக்காரர்கள் உதயம் அப்படின்னு சொல்றாங்க. 21வது நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து ஏற்றத்தாழ்வு வேகம் பிடிச்சது. நிறுவனங்களுடைய லாபத்தில் பெரும்பகுதி சில உரிமையாளர்கள் கிட்ட செல்ல தொடங்குச்சு. ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய அறிக்கையின்படி 1991 வரைக்கும் இந்தியாவில் ஒரே ஒரு பில்லியனியர் தான் இருந்தார். 2000 இந்த எண்ணிக்கை 9ஆக மாறுச்சு. இன்னைக்கு அமெரிக்கா அப்புறம் சீனாவுக்கு அப்புறமா இந்தியாவில் தான் மிகவும் அதிகமாக 229 பில்லியனியர்கள் இருக்காங்க. ஏற்றத்தாழ்வின் உண்மையான தாக்கம் ஒரு மனித கதை. வருமான ஏற்றத்தாழ்வு வெறும் புள்ளி விவரங்களோட மட்டுப்படுவதில்லை. இதனுடைய தாக்கம் சமூகத்துடைய ஒரு பெரும் பகுதியின் மேலே படுது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 6,30,00,000 பேர் மருத்துவ செலவால் மட்டுமே வறுமையில் தள்ளப்படுறாங்க. அதாவது ஒவ்வொரு வினாடியும் 2 பேர். இந்த வழியை ஒரு மனித முகத்தோட புரிஞ்சுக்கலாம். பீகாருடைய பாட்னால 32 வயசான பிரதிமா தன்னோட கணவரோடவும் 14 வயசு மகளோடவும் ஒரு குடிசையில் வாழறாங்க. கர்ப்பகாலத்தில் கர்ப்பகால மருத்துவ கவனிப்பு கிடைக்கல. 8வது மாசத்துல கடுமையான வலி தொடங்குச்சு. அப்போ குடும்பத்தினர் அவரை பக்கத்தில் உள்ள முதன்மை சுகாதார மையத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே மணிக்கணக்கில் காத்திருந்த பிறகு அறுவை சிகிச்சை நடந்துச்சு.
மகள் இறந்து பிறந்தாங்க. மகன் உயிரோட தான் இருந்தான். ஆனா, ரொம்ப பலவீனமா அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில சேர்க்க வேண்டியிருந்துச்சு. அதுக்காக கடும் கடன் வாங்க வேண்டியிருந்துச்சு. பணம் தீர்ந்தபோது வேற வழியே இல்லாம மகனை திருப்பி அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டியிருந்துச்சு. அங்க சில நாட்களுக்கு அப்புறம் அவனும் காலமாயி போயிட்டான். பிரதிமா ஒரே நேரத்துல தன்னோட 2 குழந்தைகளையும் இழந்துட்டாங்க. இது ஒரு குடும்பத்தோட கதை மட்டும் இல்ல. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களோட நடக்கிற இந்த அமைப்புடைய பிரதிபலிப்பு தான் இது. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, ஏற்றத்தாழ்வு கூடும்போது சமூகத்துல குற்றமும் வன்முறையும் கூடுது. ஆற்றல் குறையுது. ஒரு பெரிய வர்க்கம் உழைச்சும் தன்னோட வாழ்க்கை மாறலன்னு பார்க்கும்போது விரக்தியும் கோபமும் படிப்படியா சமூக அமைதியின்மையினுடைய வடிவத்தை எடுத்துக்க தொடங்குது. நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்றத்தாழ்வு ஜனநாயகத்தை அழிக்கும். ஏன்னா பணக்கார வர்க்கம் தலைவர்களை வாங்கிடுது. இதன் விளைவா சமூக கொள்கைகள் ஒருபோதும் சமூகத்துடைய தேவைகளுக்கு ஏற்ப உருவாகிறது கிடையாது. ஏன் இப்படி நடக்குது? 3 முக்கியமான காரணங்கள். காரணம் 1, தரமான கல்வி பற்றாக்குறையா இருக்கு. இந்தியாவில் பொதுமக்களுக்கு நல்ல கல்வி ரொம்பவும் குறைவா இருக்கு. கல்வி அமைப்பின் பலன் முக்கியமா உயர் வர்க்கத்தினருக்கே கிடைச்சிருக்கு. நகரத்துல தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்குது. ஆனா அரசு பள்ளியில படிக்கிற குழந்தை பின்தங்குது. ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற அறிக்கையின்படி இந்தியாவில் 5ஆம் வகுப்பு மாணவர்களில் பாதிக்கும் அதிகமானவர்களால் 2ஆம் வகுப்பு புத்தகத்தை கூட படிக்க முடியல. 2011 கடைசியாக கணக்கெடுப்பு நடந்தப்ப நாட்டோட சுமார் 30% மக்கள் படிக்காதவங்களா இருந்தாங்க. கல்வியில் சமத்துவமின்மை மக்களுடைய வருமானத்தை நேரடியாக பாதிக்குது. உலக சமத்துவமின்மை ஆய்வகத்துடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 1988 2018 வரைக்கும் இந்தியாவில் ஊதியத்தில் காணப்படுற வேறுபாட்டில் 25% காரணம் கல்வி ஏற்றத்தாழ்வு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. பிரெஞ்சு அமெரிக்க பொருளியலாளர் எஸ்தர் டுஃப்ளோ சொல்றது என்னன்னு பார்த்தா, கல்வி அப்படிங்கிறது வறுமை அப்புறம் ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான ரொம்ப வலிமையான கருவி. காரணம் 2, வேளாண்மையில் அதிக சார்பு. இன்னைக்கும் இந்தியாவுடைய 45% பணியாளர்கள் வேளாண் துறையில் வேலை செய்கிறாங்க. அங்கே வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கு. 1991க்கு பிறகு இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி முக்கியமாக சேவைத்துறையை சார்ந்திருந்துச்சு. இதன் பலன் கல்வி கற்ற நகர்ப்புற வர்க்கத்திற்கே கிடைச்சது. இந்தியா தன்னோட பெரும் மக்கள் தொகையை வேளாண்மையிலிருந்து நகர்த்தி உற்பத்தி போன்ற அதிக வருமான வேலைகளுக்கு கொண்டு வர முடியல. வேளாண்மையில் அதிக சார்பு காரணமாக கீழ்நிலையில் அப்புறம் நடுத்தர வர்க்கத்தின் வருமானம் வேகமாக வளரல. காரணம் 3, நிலையான உண்மை ஊதியம். காகிதத்தில் சம்பளம் கூடவா தெரிஞ்சாலும் விலைவாசி கணக்கில் பார்த்தா பொதுமக்களுடைய உண்மையான வருமானத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இல்லவே இல்லை. 2011 2017 வரைக்கும் வேலையில்லா திண்டாட்ட விகிதம் வேகமாக கூடுச்சு. குறிப்பாக 15 29 வயசு இருக்கிற இளைஞர்கள்கிட்ட வேலைகள் குறைவாகவும் வேலை தேடுவோர் அதிகமாகவும் இருக்கும்போது நிறுவனங்கள் மேலே ஊதியம் உயர்த்தி தர அழுத்தம் இல்லை. இதன் விளைவா கூலியோடைய நிலை கீழே தான் இருந்துச்சு. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி இன்னும் ஆழமாகுது. ஸ்டிக்லிட்ஸ் தன்னுடைய த பிரைஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற நூலில் என்ன எழுதுறாருன்னா, ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஒரு தேர்வு. ஏற்றத்தாழ்வு இயற்கையான நிகழ்வில்லை, அரசியல் அப்புறம் பொருளாதார கொள்கைகளுடைய விளைவு அப்படின்னு குறிப்பிடுறார். சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன? இந்தியாவில் வருமான ஏற்றத்தாழ்வை குறைக்க முடியுமா? 100% முழுமையாக ஒழிக்க முடியாது, ஆனால் குறைக்க நிச்சயமாக முடியும். சுதந்திரத்துக்கு பிறகு 30 வருஷங்களில் படிநிலை மேலேயும் கீழேயும் இருக்க மக்களுடைய வருமான இடைவெளி குறைத்த நாடு இது. இது சாத்தியமானது. ஏன்னா அந்த காலத்தில் அரசு சோஷியலிஸ்ட் கொள்கையை கடைபிடிச்சது. இதிலிருந்து என்ன தெரியுது? சரியான கொள்கைகளால் ஏற்றத்தாழ்வை குறைக்க முடியும். சீனா வியட்நாமிலிருந்து கற்றுக்கிட்ட பாடம் என்ன? உலக ஏற்றத்தாழ்வு ஆய்வகத்துடைய அறிக்கை சொல்கிறது என்ன அப்படின்னா, 1975 இந்தியா, சீனா அப்புறம் வியட்நாமில் வருமான ஏற்றத்தாழ்வு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு.
ஆனால் அதுக்கு பிறகு சீனாவும் வியட்நாமும் இந்தியாவை ஒப்பிட்டா கல்வி அப்புறம் சுகாதாரத்தில் தொடர்ந்து அதிகமாக முதலீடு செஞ்சாங்க. சீனாவோ கலப்பு பொருளாதார மாதிரியை கடைபிடிச்சாங்க. அங்கே வேகமான பொருளாதார வளர்ச்சியோட பொதுத்துறையோட பங்கும் வலிமையாக இருந்துச்சு. இதனோட விளைவு 2006க்கு பிறகு சீனாவில் பணக்காரர்களுடைய வருமான பங்கு நிலையாச்சு. இந்தியாவில் தொடர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சீனாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இந்தியாவை விட ரொம்பவும் அதிகமாக இருக்கு. ஆனாலும் அங்கே டாப் 1% பணக்காரர்களில் நாட்டுடைய வெறும் 15.7% வருமானம் மட்டும்தான் இருக்கு. இந்தியாவில் இந்த எண்ணிக்கை 40% தாண்டிடுச்சு. சீனா அப்புறம் வியட்நாம் மாடல் இதை நிரூபிக்குது. அதிவேக வளர்ச்சி அடைய இந்தியாவில் உள்ளது மாதிரியான கொடுமையான ஏற்றத்தாழ்வு உருவாக்க வேண்டியதே இல்லை. வல்லுநர்கள் என்ன பரிந்துரைக்கிறாங்க? பரிந்துரை 1, வரி முறையில் மாற்றம் வேணும். இந்தியாவில் ஒரு வேலையில் பணியாற்றுற நடுத்தர வர்க்கம் தன்னுடைய வருமானத்தில் பெரும்பகுதியை நேரடி வருமான வரியாக செலுத்துகிறாங்க. ஆனால் ஒரு பில்லியனியரோட சொத்து பங்குகளாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் கோடிகளில் அரபு நாடுகளில் கூடுது. ஆனால் அவைகள் மேலே அதே அளவுக்கு வரி கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஜிஎஸ்டி போன்ற மறைமுக வரிகள் தான். பணக்காரன் ஏழை எல்லாருக்கும் ஒரே விகிதத்தில் வரி செலுத்தப்படுது. தெளிவாக ஏழையோட பையிலிருந்து இந்த சுமை ரொம்பவும் அதிகமாக எடுக்கப்படுது. வருமானம் மட்டும் இல்லாமல் மொத்த சொத்து மேலேயும் வரி விதிக்கிற முறை கண்டிப்பாக தேவை. யார்கிட்ட எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவர் அதே விகிதத்தில் பங்களிப்பு செய்யணும். வல்லுநர்கள் பணக்காரர்கள் மேலே கூடுதல் வரி விதிக்கிற அப்படிங்கிற அந்த முறையை பரிந்துரைக்கிறாங்க. 10 கோடிக்கும் மேற்பட்ட சொத்து மேலே 2% சொத்து வரி, அப்புறம் 33% மரபு முறை வரி விதிக்கப்படணும். இதனால மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு கூடுதலாக 2.7% வருவாய் கிடைக்கும். குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, நாட்டோடைய 99.9% மக்களுக்கு இதனால எந்த தாக்கமும் இருக்காது. பரிந்துரை 2, டேட்டால வெளிப்படைத்தன்மை. இந்தியாவில் பொருளாதார புள்ளி விவரங்களே வெளிப்படையாக இல்லை. வருமான வரி நம்பர்ஸும் முறைகேடாக வெளியாகுது. சரியான கொள்கைகளை உருவாக வரி அப்புறம் நுகர்வு புள்ளி விவரங்கள் பொருளியலாளர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் பொதுவெளியில் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து கிடைக்கணும். தரவை மறைச்சா பிரச்சனை தீராது, தெரியாமல் மட்டும்தான் போகும். அரசியல் அமைப்பு என்ன சொல்லுது? வருமான ஏற்றத்தாழ்வு பற்றி அரசியல் அமைப்புலேயும் தெளிவான வார்த்தைகளில் சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. பிரிவு 39 சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான். நாட்டோட சொத்தும் வளங்களும் எல்லாருக்கும் சமநலன் பயக்கும் வகையில் பகிர்ந்து அளிக்கப்படணும். சொத்து வெகு சிலருடைய ஏகாதிபத்தியமாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அமர்த்தியா சென்னுடைய தத்துவம். இந்திய பொருளியலாளர் அமர்த்தியா சென் சொல்கிறது என்ன அப்படின்னா, வருமானம் ஒரு கருவி மட்டும்தான், இலக்கு கிடையாது. உண்மையான கேள்வி யார்கிட்ட எவ்வளவு பணம் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையான கேள்வி அந்த பணத்தால் அந்த மனிதனால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியுதா அப்படிங்கிறது தான். இதைத்தான் அமர்த்தியா சென் சொல்கிறார். ஒரு உடல் குறை உள்ளவர், ஒரு தலித் பெண், ஒரு நோயாளி, முதியவர், இவங்க எல்லாரையும் அதே வருமானத்தில் சமம் அப்படின்னு சொல்ல முடியாது. எனவே வருமான சமத்துவம் மட்டும் இல்லை, வாய்ப்பு சமத்துவமும் வேணும். அமெரிக்க பொருளியலாளர் ஸ்டீக்லிட்ஸும் பணக்காரர்களுடைய சிந்தனை பற்றி இப்படி சொல்கிறார். 1% பணக்காரர்கள்கிட்ட நல்ல வீடு இருக்குது, சிறந்த கல்வி இருக்குது, சிறந்த மருத்துவர்கள் இருக்காங்க, சிறந்த வாழ்க்கை முறை இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், மீதி 99% மக்கள் எப்படி வாழறாங்க அப்படிங்கிறதோட தங்களுடைய எதிர்காலம் தொடர்புடையது அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியவே இல்லை.